Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நான் பார்க்க போற சிம்பிளா பண்ணக்கூடிய பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு chicken பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அதுக்கு அப்புறமா அந்த குட்டி அதல எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 3 கலக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊற சைடுல நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிரலாம். ஒரு பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் நெய், 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு சூடானதும் பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம், அதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் லைட்டா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்கேன். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி லைட் பிரவுன் கலர் வர நல்லா பொறுமையா ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது போட்டுக்கலாம். போட்டதும் நான் என்ன பண்றேன்னா ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமா கட் பண்ணி, ரொம்ப குட்டி குட்டியாவும் இல்ல, அதனால கொஞ்சம் நீளமா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏன் உடனே போட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் அடியில் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அது பிடிக்காம இருக்கிறதுக்காக உடனே தக்காளி போட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது போனதும் நம்ம என்ன பண்றோம்னா தக்காளி கொஞ்சம் இதா இருக்கும், அது கொஞ்சம் நல்லா வேகணும். அப்ப நல்லா குத்தி விட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் திருப்பி நல்லா வதக்கணும்னா அந்த தக்காளியும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எண்ணெய் லைட்டா பிரிஞ்சுட்டு வருது டைம்ல 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பி இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை, இந்த போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த மல்லித்தலை, புதினா கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்பதான் நமக்கு செரிமானம், டைஜஷன் எல்லாம் நல்லா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஓகேவா? அதனால நான் புதினா கொஞ்சம் எப்பவுமே நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்குவேன். ரெண்டாவது அதோட ஃபிளேவர், அதோட ஸ்மெல்லு வந்து பிரியாணி கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதனால புதினாவும் மல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம 1/2 கிலோ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு நான் இன்னைக்கு எடுத்த சிக்கன். ஓகேவா? 2 லெக் பீஸ், பாப்பா கொஞ்சம் லெக் பீஸும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால 2 பேருக்கும் ஒரு லெக் பீஸ் போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட வெங்காயம், தக்காளி, புதினா, மசாலா எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி பொறுமையா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் முன்னாடியே தயிர் ஆட் பண்ணல, ஏன்னா சிக்கனுக்கு மேல நம்ம தயிர் போட்டோம்னா தான் சிக்கன் கொஞ்சம் ரஃபா வராம கொஞ்சம் ரப்பரியா இல்லாம கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்கு மேல தயிர் போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா. ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த தயிரும் எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அது ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுலயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாவோட எல்லாம் ஒட்டி சிக்கனுக்குள்ள அந்த எல்லாம் போகணும். பாத்தீங்களா? அதில் 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வர்ற டைம்ல பாஸ்மதி ரைஸ் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவுக்கு நான் கரெக்டா எடுத்திருக்கேன். 1க்கு 1.5. அப்புறம் அந்த குட்டிக்கு வந்து அதே மாதிரி எடுத்து நல்லா அந்த தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலயும் அந்த உப்பு எல்லா இடத்துலயும் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க. அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா கொதிக்கும். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது அரிசி திருப்பி நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, அது நல்லா கிளீன் பண்ணி திருப்பி ஒரு லைட்டா ஒரு வாஷ் பண்ணி இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி நம்ம கொதிக்கிற தண்ணியில பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரைஸும் போட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, லெமன் ஒரு பாதி லெமனோட கொஞ்சம் லைட்டா ஸ்வீஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலயும் மேலாப்புல கிளறுங்க, ரொம்ப போட்டு கிளற வேணாம், அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். ஏன்னா அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப கிளற வேணாம். மேலாப்புல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கிளறி நல்லா ஒரு கொதி வரும் பாத்தீங்களா, ஒரு கொதி இந்த மாதிரி நல்ல பல்லன்னு நல்ல கொதி வரும். நல்லா மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம், லோ ஃப்ளேம்ல ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சிம்பிளா பண்ணக்கூடிய எம்மியான டேஸ்டியான பிரியாணி ரெடி. பாத்தீங்களா பிரியாணி. இப்ப நம்ம கிளறி விட்டு பாத்துக்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு. பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஒட்டாம பொலன்னு சூப்பரா எம்மியான டேஸ்டியான ஒரு பிரியாணி. மேக்சிமம் நான் காரம் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன், ஏன்னா எங்க வீட்டு பாப்பா கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடறதுனால உங்களுக்கு வேணும்னா காரம் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாத்தீங்கன்னா பிரியாணி ஒன்னொன்னு ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு, எம்மியா டேஸ்டியா. கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Thank you for watching.